Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். So தமிழகம் முழுவதும் நாளை 12th ஸ்டாண்டர்டுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு பொதுத் தேர்வு ஏப்ரல் 2025 பேப்பர் வேல்யூஷன் கேம்பை நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ பேப்பர் கரெக்ஷன் வந்து நாளைக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேப்பர் 15 பேப்பர் வந்து வேல்யூஷன் பண்ண போகிறாங்க. அந்த பேப்பர் வந்து யார் வேல்யூஷன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் ஏற்கனவே ஏஇ பண்ணுவாங்கன்னு சொன்னோம். அவங்களுக்கு மேலே வந்து சூப்பர் சீனியர்ஸ் சொல்லி 2 பேர் இருப்பாங்க. அவங்க தான் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் நாளை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ ஏஇஎஸ்ஓவுக்கான செல்ஃப் வேல்யூஷன் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கணும், நம்ம பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல மார்க் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிஎஸ்ஓவுடைய செல்ஃப் வேல்யூஷன் வந்து நடக்குது. ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 4ஆம் தேதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்குள்ளே பேப்பர் வேல்யூஷன் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ப்ரெஸ் ரிலீஸ். அப்படி இல்லைனா ஏஇயோடைய வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கீ வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கே நமக்கு ஆன்சர் கீ வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். சரிங்களா, அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா நாளையிலேருந்து கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே திட்டமிட்டபடி ஏப்ரல் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் இருக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க பார்த்தீங்களா. அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நாளிலேருந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஎஸ்ஓ வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேக்ஸு, ஸ்டாட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்டு எப்படி வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் விட்டுருந்தா கூட அது வரைக்கும் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை பண்ணுவாங்க. தமிழகம் முழுவதும் நாளை வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பேப்பர் வேல்யூஷன் கேம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஏஇ போவாங்க. அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே இப்போ பரிசீலிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தம் மாநில முழுவதும் ஒரே நாளில் முடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரே நாளில் முடிஞ்ச வரைக்கும் முடிக்க பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி டிஜியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் பேப்பர் அதிகமாக இருக்கும், இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் பேப்பர் வந்து கம்மியாக இருக்கும். அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் யார் எந்த சென்டருக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த சென்டரே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ அந்த கோரிக்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்பட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டாஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ பேப்பர் வந்து ஓவராலாக எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டாஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க வேல்யூஷனுக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல்லையுமே ரிலீவ் பண்ணி விடுவாங்க ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டாஃபை. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் நாளை 38 மாவட்டத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து நடைபெற இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாளைக்கு பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஏஇஎஸ்ஓ வந்து வேல்யூஷன் பண்ணுறாங்க. ஏஇ வந்து கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எஸ்சி ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பண்ணுவாங்க. இப்போ ஏஇயோடைய வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 17ஆம் தேதி வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் நாளைக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து நான் வீடியோ எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கீ ஆன்சர் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி கீ ஆன்சர் எந்த சப்ஜெக்ட்டுக்காவது எனக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீ ஆன்சர் அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த கீ ஆன்சர் வந்தால் தான் நமக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து தெரியும். நிறைய பேர் மேக்ஸுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைச்சா பரவாயில்ல, பயாலஜிக்கு கிடைச்சா பரவாயில்ல, அதே மாதிரி பாட்னி, ஜுவாலஜி, பிஸ்னஸ், மேக்ஸு, ஸ்டாட்டு, காமர்ஸு, மெயினாக எக்கனாமிக்ஸ்க்கு 12க்கு கொஞ்சம் நிறைய கிரேஸ் மார்க் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ப்ரே பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வருஷம் 12th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வச்சு செஞ்சுருக்காங்க. ரொம்ப டஃப்பாக தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் தாட் எல்லாமே அப்படி தான் இருக்குது.
ஸோ பார்ப்போம் கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணுறாங்க நாளைக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம சேனலில் லைவ் அப்டேட் கொடுப்பேன். அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாநகராசி வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஆன்சருக்கு 1 hour சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு கீ ஆன்சர் வந்து கிடச்சிடும். சரிங்களா? ஸோ அப்படி கிடச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நாளை நல்லதாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும். ஸோ நல்ல ஸ்டாப்புக்கு நம்மளுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து போகணும். ஸோ பேப்பர் வேலிடேஷன் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டாஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாஃப் தான். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பாஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க ஒழிய கண்டிப்பாக ஃபெயில் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் வேலை பண்ணுற ஸ்டாஃப் வந்து கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. அதுக்குன்னு எதுவுமே எழுதாத வெறும் 1 mark மட்டும் எழுதிட்டு வெறும் பேப்பர் கொடுத்துட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களால எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 1 markலாம் அட்டன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 mark ஆகட்டும், 3 mark ஆகட்டும், 5 mark ஆகட்டும், ஒரு சில பேப்பரில் நீங்கள் எழுதினா தான் அதெல்லாம் ரவுண்ட் பண்ணி கீழே அண்டர்லைன் பண்ணி 1 mark 1/2 mark இந்த மாதிரி கொடுத்து எப்படியாவது பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நாளை நடைபெறக்கூடிய வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஏஇஎஸ்ஓட வேல்யூஷன் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏஇஎஸ்ஓட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்காது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக தான் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் எழுத ட்ரை பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக 1 mark அட்டன் பண்ணியிருக்கணும். 2 mark 3 mark 5 mark இந்த மாதிரி அட்டன் பண்ணி ஓரளவுக்கு அழகாக நீட்டாக அந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக எதாவது எழுதியிருந்தால் கூட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. 1/2 mark 1 mark அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ நாளை வந்து பேப்பர் வேலிடேஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சிஎஸ்ஓ வேலிடேஷன் அதுக்கான அப்டேட்டை நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கீ ஆன்சர் கிரேஸ் மார்க் ரிலேட்டட் அப்டேட்லாம் கொடுக்குறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.